அஸ்ஸலாமு அலைக்கும். முருங்கைக்கீரை பொரியல் எள்ளு போட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு எள்ளை முதல்ல நல்லா வறுத்துக்கிட்டு கருப்பெள் வெள்ளை இது வேணால் போட்டுக்கலாம். வறுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு லைட்டாக கொரகொரப்பாக அரைச்சி வச்சுக்கணும். ரொம்ப நைஸாக பவுட்ரு மாதிரி அரைக்க வேணாம், கொரகொரப்பாக அரைச்சா போதும். அதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதே ஜாரில் வரமிளகா, பூண்டு, தேங்காய் அதையும் போட்டு அப்படி கொரகொரப்பாக அரைச்சி வச்சுக்கணும். வச்சுட்டு தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சு அதில் எண்ணெய் சூடு பண்ணி ஜீரகம் பொரிய விடணும். ஜீரகம் பொரிஞ்சோன்னா நறுக்கி வச்ச வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும். சும்மா லைட்டாக வதக்கினா போதும். அதுக்கப்புறம் கழுவி வச்சுருக்க கீரையை எடுத்து சேர்க்கணும். கீரை அதில் சேர்த்து நல்லா சுருளை கிண்டணும். அது கீரை சேர்த்துட்டு கொஞ்சமாக சர்க்கரை, வெள்ளை சர்க்கரை, அது நம்ம டீக்கு போடுவோம்ல சர்க்கரை, அது ஒரு அரை ஸ்பூன் போட்டிங்கன்னா கீரை கலர் மாறாது, ரெண்டாவது கொஞ்சம் இனிப்பு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அது கொஞ்சமாக பண்ண உப்பு இப்போ போட வேணாம். உப்பு எப்போவுமே கீரைக்கு லேட்டாக தான் போடணும். நல்லா சுருளை கிண்டி கொஞ்சம் 3/4 பதம் வரையில் தான் உப்பு போடணும். இப்போ உப்பு சேர்த்திங்கன்னா அந்த கீரை கடுத்து போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரியாக டேஸ்ட் மாறும். நல்லா சுருளை கிண்டி கொஞ்சம் 3/4 பதம் வெந்ததுக்கப்புறம் அதுக்கு உப்பு தேவையான உப்பு சேர்த்துடணும். உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த காஞ்ச மிளகாய், தேங்காய், பூண்டு போட்டு அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலாவை போட்டு நல்லா கிண்டணும். ஆனால் தண்ணியெலாம் சேர்க்க வேண்டியதில்லை. இது பொரியலுங்கிறதுனால தண்ணியை சேர்க்கக்கூடாது. அந்த வெங்காயத்தில் உள்ள ஈரத்தில் அப்படியே கீரை வெந்துடும். அந்த தேங்காய் போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக சோம்பு தூள் பண்ணி, அது தூள் இல்லாட்டி அந்த தேங்காய் அரைக்கும் போது கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். சோம்பு தூள் போட்டு அதுக்கப்புறம் இந்த எள்ளு பொடி செஞ்சு வச்சுருந்தோம்ல அதை, ஆனால் எள்ளு பொடி போட்டு உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். ஏன்னா அது வெந்துச்சுன்னா கொஞ்சம் பிசு தண்ணி வந்துடும். அதனால் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சுருளை கிண்ணோம்னா கீரை பொரியல், எள்ளு பொடி சேர்த்த கீரை பொரியல் ரெடி. பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.